பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12 ஜூன் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வர்த்தக பேச்சு அமெரிக்கா சீனா உடன்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சர்வதேச பஞ்சாயத்து, நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா நம்ம இந்தியா சார்ந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சீன பொருளுக்கு அமெரிக்கா விதித்த வரி வந்து 145% இருந்துச்சு. ப்ளஸ் சீனா வந்து அமெரிக்க பொருளுக்கு விதித்த வரி வந்து 125% இருந்துச்சு. ரெண்டு பேர்த்துக்கும் வர்த்தக போர் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீனாவோட பொருட்களுக்கு 30% அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. ப்ளஸ் அது போக அமெரிக்காவோட பொருட்களுக்கு 10% சொல்லி குறைச்சிருக்காங்க 125லேருந்து. இவ்வளோதான் விஷயம். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தான் நம்ம ஏற்கனவே டெலகிராம் சேனலில் போட்டிருந்தோம் இல்லைங்களா. நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நம்ம ரியல் லைஃப்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது பணவீக்கம் அதிகரிக்கிறதுனால சமையல் எண்ணெயோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிருந்துச்சு. அதனால் அதை குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு சார்பில் நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, 3 எண்ணெய்களோட கச்சா பொருளுக்கு, அதாவது சுத்திகரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த 3 எண்ணெய்களோட பொருளுக்கு அதோட சுங்க வரி 20%லேருந்து 10% குறைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து உடனே அமல்படுத்தணும் எண்ணெய் நிறுவனங்கள்லாம். ஏன்னா நாங்கள் வந்து கடைக்கோடி மக்களுக்காக பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை வந்து குறைச்சிருக்கோம். பட் நீங்கள் வந்து ரெகுலர் ரேட்டுக்கே விற்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது அந்த எண்ணெய் 3 எண்ணெய் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சூரியகாந்தி எண்ணெய், சோயாபீன் எண்ணெய், இன்னொன்று பாம் ஆயில். இது 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை சுங்கவரி 20% இருந்துச்சு, இப்போ 10% குறைச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தா அதே நியூஸ் திரும்ப வந்திருக்கு. சரியா? சரி, ரைட்டுங்க. அடுத்து இந்த இது பாருங்கள். அதாவது நம்மளோட தலைமை தேர்தல் ஆணையர் பேர் என்ன அப்படின்னா ஞானேஷ்குமார். இவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தங்க, அதாவது தேசிய அளவில் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதல் இடத்துல எதில் இருக்குது, எந்தெந்த உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா சிறுதானியங்கள், கேழ்வரகு, எள்ளு, துவரை, இது எல்லாத்துலேயும் முதலிடமும், மக்காச்சோளம், மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு இதில் வந்து 2ஆம் இடமும், குறுதானியங்கள் மற்றும் நிலக்கடலை இதில் வந்து 3ஆம் இடத்துலையும் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கூட எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து 15ஆம் தேதி நடக்க போகுது. அடுத்து மெயின்ஸ் எழுதும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இது எல்லாம் வந்து நீங்கள் சப்ஹெட்டிங்கில் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. ஏன்னா அவங்க நியூஸ் பேப்பர்லேருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்ப்பாங்க ஒவ்வொன்றையும். சரி, ரைட். அடுத்து இந்த குரூப் சிடி எஸ்எஸ்சிக்கு வந்துட்டு இந்த ஷார்ட் ஹேண்ட் படித்தவங்களுக்காக இப்போ கால்ஃபார் போட்டிருக்காங்கங்க. ஜூன் 26 தான் கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்க யாரும் இருந்தீங்கன்னா உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இன்றைக்கி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்க்கும்போது நியூஸுன்றது ரொம்ப கம்மி தான். கீழடி அகழாய்வை இருட்டடிப்பு செய்ய முயற்சி. உண்மைதான் தலைவா, அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இன்னும் என்ன டெக்னிக்கல் ஓரியன்டாக கீழடி கேட்குறாங்கன்னு தெரியல. அடுத்து இந்ததுங்க, இதில் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா, ஜூன் 12ஆம் தேதி, அதாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம். சரியா? அதாவது உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் எப்போ அப்படின்னா ஜூன் 12ஆம் தேதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேறு நம்ம சுபான்ஷு சுக்லா திரும்ப வர்றாருங்க. இந்த விண்வெளிக்கு போகிறார்ல, அதாவது திரும்ப மறுபடியும் சொல்லிடுறேன், முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது. என்னென்னா ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழே நம்ம சுபான்ஷு சுக்லா வந்து விண்வெளிக்கு போகிறாரு. ஆக்சுவலாக ககன்யான் திட்டம் அப்படின்றது இந்தியா சார்பாக விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்புறது தான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தியா அனுப்புறதுனால ஏதாச்சும் ஒரு வீரர் வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்தாருன்னா அவரோட இதை வந்து சொல்கிறதுக்கு, பிற வீரர்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்காக சுபான்ஷு சுக்லா ஆக்சிம் 4 அப்படின்ற திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்கா சார்பாக அனுப்ப பட போகிறாரு. சரிங்களா? ஃபால்கான் ராக்கெட்டில் என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ராக்கெட். இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போனது எப்போனா 1984 ராகேஷ் குமார் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் செகண்ட் ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவர் சுபான்ஷு சுக்லா தான். அவருடைய விண்வெளி பயணம் இப்போ ரீசெண்டாக ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ கூடியவர் அவர் விண்வெளிக்கு போவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. சரி, ரைட். அடுத்து டென்னிஸ் தரவரிசை பட்டியல் நம்ம பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா. முதல் 2 இடம் ரொம்ப முக்கியங்க. ஸோ டென்னிஸ் தரவரிசை பட்டியல் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களில் முதல் இடத்துல இருக்கிறது யானிக் சின்னர். சரியா? இத்தாலி. அதாவது
அதாவது ஆண்கள்லங்க சரிங்களா, வீரர்களில் சரியா, வீராங்கனை கீழே கொடுத்துருக்காங்க. வீரர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யானிக் சின்னர் இத்தாலி, இவர் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். அடுத்து வந்து கார்லஸ் அல்கரஸ் ஸ்பெயின், இவர் வந்து செகண்ட் இடத்துல இருக்காருங்க. எப்பயுமே இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஜெயிச்சிட்டே வர்றாங்க. இவர் வின்னராக இருந்தால் இவர் ரன்னராக இருப்பார், இவர் ரன்னராக இருந்தால் இவர் வின்னராக இருப்பார் சரியா. அதனால் மாறி மாறி ஜெயிச்சிட்டு வர்றாங்க. ஸோ 2 பேரும் முக்கியம், யானிக் சின்னரும் கார்லஸ் அல்கரஸும். யானிக் சின்னர் இத்தாலி, கார்லஸ் அல்கரஸ் ஸ்பெயின். அதே மாதிரி தாங்க வீராங்கனையிலையும் நம்ம அடிக்கடி பார்க்குறோம்ல. இப்போ கூட ஃப்ரெஞ்சு ஓப்பனில் அரியனா சபலன்கா பெலாரஸ் வீராங்கனை, இவங்க பட்டம் வாங்கியிருந்தாங்க. கோகோ கப் அமெரிக்கா வீராங்கனை, இவங்க வந்து ரன்னர் அப்பா வந்திருந்தாங்க சரிங்களா. இவங்க தான் முதல் 2 இடத்துல இருக்காங்க சரிங்களா. அரியனா சபலன்கா பெலாரஸ் வீராங்கனை, கோகோ கஃப் அமெரிக்கா வீராங்கனை. இவங்க முதல் இடமும் கோகோ கஃப் வந்து 2வது இடத்துலையும் இருக்காங்க சரியா. சரி ரைட்டு. அடுத்து இந்தங்க முதல்வர் திறனாய்வு தேர்வு முடிவுகள் வெளியீடுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த திட்டங்கள் சார்ந்த இன்ஃபர்மேஷனில் இது கேட்பாங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளோட திறனை வந்து கண்டறிகிறதுக்காக 2023 துவங்கப்பட்டது இந்த முதல்வர் திறனாய்வு தேர்வு சரிங்களா. இதில் வந்து வருடம் 500 மாணவர்களும் 500 மாணவிகளும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இதுபடி இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் வீதம், மொத்தம் 10 மாதங்களுக்கு 10,000 ரூபாய் வரை இவங்களுக்கு படிப்பு செலவுக்கு வழங்கப்படும் சரிங்களா. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க 500 மாணவர்கள் 500 மாணவிகளுக்கு இளநிலை பட்டப்படிப்பு வரை, அதுதான் மெயின் சரிங்களா. அவங்க பிஜி முடிக்கிற வரையும் வருடம் 10,000 ரூபாய் வந்து அனுப்பப்படும். இதுதான் என்னன்னா முதல்வர் திறனாய்வு தேர்வு. இன்னொன்று முக்கியமானதுங்க, இந்த சொல்லாமல் விட்டுட்டேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. பள்ளியில் பல் மருத்துவ பரிசோதனை முகாம்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புன்னகையின் பாதை திட்டம். ரொம்ப முக்கியமானதுங்க சரிங்களா. புன்னகையின் பாதை திட்டம், இதோட நோக்கம் வந்து வாய்வழி சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ஒரு 18,000 மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் மருத்துவ பரிசோதனை பண்ணுறது தான் இந்த புன்னகையின் பாதை திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். ஸோ நீங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க சமயத்தில் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய விமான விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. அது சார்ந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு நாளைக்கு வரும். அது ஆக்சுவலாக டேக் ஆஃப் ஆன இடத்துல ப்ராப்ளம் வந்து திரும்ப கீழே விழுந்திருக்கு, அதான் பிரச்சனை. ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் பறந்து வந்ததுக்கப்புறம் விழுந்திருந்தா கூட உள்ளே இருக்க அந்த ஒயிட் பெட்ரோல் வந்து கம்மியாக இருந்திருக்கும், உயிரிழப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பெட்ரோல், அது லண்டனுக்கு போகிற விமானம், 6800 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய விமானம். ஸோ டன் கணக்கில் ஒயிட் பெட்ரோலை எரிபொருளாக ஏற்றிக்கிட்டு போன விமானம், அது உடனே கீழே விழுந்தனால ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு, அதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் சரிங்களா. சரி ரைட், ஓகேங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். நன்றி.